வேர்ல்ட்லேயே டாப் 5 கேங்ஸ்டர் மூவி எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ சொல்ல போகிற மூவி டாப் 3ல இருக்கும். ஒரு சில மூவியை தான் கிளாசிக் மூவின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த காட்ஃபாதர் மூவி எப்படி அதுக்கு ஈக்குவலான ஒரு மூவியாக இந்த படத்தை சொல்லலாம். அண்ட் ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் ஈவெண்ட் அண்ட் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 6 ஆஸ்கார் அவார்டையும் வின் பண்ணியிருக்குது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்த்தீங்கன்னா 1970களில் வாங்க சில கேங்ஸ்டர் பற்றின கதை தான் இது. ஸோ ஹென்ரி ஹில்ன்ற ஒரு கேரக்டர் தன்னோட சின்ன வயசுல பெரிய கேங்ஸ்டர் ஆகணும்னு ஆசை. அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய கேங்ஸ்டர்கிட்ட போய் அவர் வேலைக்கு சேர்றாரு. அந்த கேங்ஸ்டருக்கும் அவன் பண்ணுற வேலை பிடிச்சி போய் அவனை கூடயே வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் அந்த குரூப்பில் இருந்து நிறைய இல்லீகலான விஷயம், ஸ்மக்லிங் மாதிரியான பல விஷயங்களை பண்ணி அந்த குரூப்லேயே பெரிய ஆளாகிறாரு. அண்ட் ஒரு நாள் அந்த குரூப்போட கேங் லீடரோட ஃப்ரெண்டையே ஹென்ரியும் அவங்க கூட சேர்ந்து 2 பார்ட்னர்ஸ் சேர்ந்து போட்டு தள்ளிடுறாங்க. இந்த விஷயம் மட்டும் அந்த கேங் லீடர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவர் சும்மா விட மாட்டார். ஸோ இதனால் அந்த விஷயத்தை மொத்தமாக அவங்க மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமாவும் நிறைய இல்லீகலான விஷயத்தை அந்த கேங் லீடர் தெரியாமல் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஒரு நாள் இது எல்லாமே அந்த கேங் லீடருக்கு தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் இவங்களோட நிலைமை என்ன, அதுதான் படத்தோட ஸ்டோரியே. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ சென்ட்ரிக்கான மூவியே கிடையாது. இது முழுக்க மோசமானவங்களை பற்றின கதை தான் இது. அந்த இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இந்த கதையை படமாக எடுக்கிறதுக்காக அந்த ரியல் கேங்ஸ்டர் ஹென்ரியே இந்த படத்தில் ஒரு கன்சல்டண்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேங்ஸ்டர் படம். அண்ட் 1990 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேர் குட் ஃபெல்லஸ். அமேசான் பிரைமில் ரெண்டில் அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ் டப்பிங்லே கிடையாது. ஸோ இந்த படத்தை போய் பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென் பாய்.